மந்திரியாடா போயிட்டா போயிட்டு வரேன்னு ஆட்டம் பார்க்க வந்து தயவு செய்து சொல்றேன், கையெழுத்து கும்பிடுறேன். இந்த அவசரமா போறேன்னா போதும், நாளைக்கு வரும்போது ஆட்டம் பார்க்க வந்து ஆளுக்கு ஒரு ஃபேமஸ் மாட்டிட்டு வந்துருங்க. அதெல்லாம் சின்ன கோயில் பெரியவங்களுக்கு ஃபேமஸ் வந்துருச்சுங்க. தம்பி கதிரையா தேவரெல்லாம் எடை கண்டு சிதறையா ஓடிடணும். உண்மைதான். என்னது சிதறையா ஓடிடணும். எவர்னா சூழல் வந்து மேவினு. ஆமா உண்மைதான். வேடிக்கையால எவர்னா சூழல் வந்து மேவினு. ஐயோ நான் பாடிதான் ஊருக்கு போக மாட்டேங்கிறேப்பா. தம்பி எவர்னா புரிய ஆண்டவர புரிய என்னுடைய குலமான விளக்கம் தெரியுமா? என்ன குளம்? என்ன தெப்ப குளமா இருக்கு? என்ன குளம்? என்னுடைய குளம் இருக்கிறது. அது எப்பேற்பட்ட குளம் தெரியுதா? அரக்கர் குளம். அரக்கர் குளம் அந்த அரக்கர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவர் தெரியுமா? தெரியுங்க. சுக்ராச்சாரியார் அவருக்கு உண்மைதான் கோபம் பிரதேசித்தானால் உண்மைதான். அப்படியே ஒரே கடிதான் ஐயா. என்னத்த கடிக்கீங்க? நான் எங்க கடிக்க வரேன், நீ என்னத்த போன? இல்ல கடிக்க வந்து எங்க வாசல் வந்த போடுறது தப்பாது. தம்பி என்ன போடுறோம்? தம்பி ஒரு வாழை மரமானது எட்ட வெட்டு எப்படி பக்கத்துல யானது துளுத்து வருகிறதோ அந்த மாதிரி தம்பி உங்களுடைய அரக்கார் குலத்துக்கலாம் நாங்க அறுக்க லவர் டைட்டில் லவரா லவர் டைட்டில் தம்பி தன்மையாக நாங்க வாழ்ந்து இருக்கிறோம். எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சரிதான் இந்த எவனாபுரியிலே வாழ்ந்து இருக்கிறோம். எனக்கு என்ன வேலை தெரியுமா? தம்பி செய்ய மாட்டேன் வேலையா? யாரு செய்ய மாட்டேன்? கத்தி கையில வச்சீங்களா செய்ய மாட்டீங்களா? பஞ்ச கல்யாணி ஆசுத்தை மூக்கு மேலே என்ன நடந்துங்கிறா? ஏட்டுதான் ஐயா என் மரகா ராஜா வாங்க என் கோயில் மசூரி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோயில் மசூரி போட மாட்டேன். பொண்ணை கோயில்
ஏந்திரிச்சுனா பாத்துட்டே இருக்கு. கரைக்கு போய் மாதிரி அப்படியே அமைக்க ஒரே அமுதான். தம்பி இல்ல எவர்தான் புரியல. ஆமா பஞ்ச கல்யாணி அசுத்தை சரிதான். நாங்களோ வளர்த்து வருகின்ற தம்பி. சரிதான். அதுல பேர் பட்ட அசுவம் தெரியுமா? ஒரு அசுவமானது 5 லட்சம் முடிஞ்சது. 5 லட்சம் புரிந்தது. அது தன்மையாக 5 சினத்தை கொண்டது. ஒரு அசுவம் இருக்கிறது. ஆமா ஒரு அசுவத்துக்கு எத்தனை சிரம் இருக்கும்? ஒரு அசுவத்துக்கு ஒரு சிரம் தான் இருக்கும். என்னுடைய என்கிட்ட இருக்கிற அசுவத்துக்கு எத்தனைமா? ஒரு உடல் 5 சிரம். அப்பேற்பட்ட அற்புதமான அசுவத்தை சரிதான். நாள் ஒரு வண்ணமாக பொழுதோடுமா அதை நான் வளர்த்து வருகின்ற தம்பி. சரிதாங்க. அதை காத்து கொண்டு இருக்கிறதா என் வேலை. என் நாட்டுக்கு முன்னால வெளிவரக்கூடிய என்ன ஊர் இது? இது இதா இது கண்டாச்சிபுரம் தான். வந்துருச்சுன்னா இங்க இருக்கலாமா? அங்க போறேன் தண்ணி எடுத்து சூத்து அப்பதான் அடி புரியும். தம்பி இன்றைய தினத்துல ஆமா என்ன ஊரா இது? இதான் பில்ராம்பட்டு. பில்ராம்பட்டு. இந்த பில்ராம்பட்டு என்ன ராஜு? ஆமா சக்தி ஒன்று சமய பலவாறாக அமைக்கப்பட்டு. ஆமா என்ன சாமி இது? எது இதா ஆஞ்சநேயர் கோயில் அடங்குதுங்க. நம்ம திரௌபதி அம்மனும் இடம் உனக்கு ரசம் அப்பெல்லாம் போட்டு ஞாபகம் வச்சிருப்பேன் கேட்டா அது இல்லைங்க. அது அன்னதானத்துக்கு ஆக்கினாங்களா அதை அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. சாப்பாட்டுல எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் கிடையாது. அருமையான சாப்பாடு. ஆமா ஆளுக்கு ஒரு கருவாடு இருந்துச்சு பாரு. நம்பியான கருவாடு போட்டாங்க. நம்மளுக்கு போடல. நம்மளுக்கு போடவில்லை. கையில ஆளுக்கு ஒண்ணு எடுத்து போனா கருவாடு இருந்துச்சு. சாம்பாருக்கு அதை ஒண்ணுதான். சரி நாளைக்கு போட்டுருவாங்க. நாளைக்கு நம்ம நெஞ்சு ஆடுறோம். நம்மளுக்கு நாளைக்கு திருவண்ணாமலை பக்கம் ஆட்டம். தம்பி இத சக்தி வந்து சமய 14 அமைக்கப்பட்டு. ஆமா பாஞ்சாலி. பாஞ்சாலி பத்தினி தெய்வம். ஆமா பத்தினி தெய்வம் என்றால் ஆமா அம்மா ஒரு பெண் 5 கணவர். பத்தினியா ஒரு பொண்ணு 5 ஆம்பளையானோ. ஒருவரிடம் உடல் உறவு ஏற்பட்டால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? அடுத்தவர் அவரிடம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு? அக்னி பரிசை செய்வார். சரிதான். பரிசுத்தமாயிடுவார். உண்மைதான். அது தன்மையாக பத்தினி தெய்வமாக வெளிவரக்கூடிய பாஞ்சாலி அம்மன் பாதத்திற்கும் தம்பி இந்த ஊரை சேர்ந்த தலைவர் கவுன்சிலர் வார்டு நம்பர் அமர்ந்திருக்காங்க பத்தியா அவருடைய பாதத்திற்கும் நம்ம கம்பெனி இருக்குது மலையாசுந்தரி கிராமத்தை சேர்ந்த ஐயனார் நாடக சபா உரிமையாளர் கோடையிடி மிருக சக்கரவர்த்தி. கோடையிடி மிருக சக்கரவர்த்தி கண்ண மூடுறாரு. மீசி பத்தியா மீச பாராட்டு சத்த அளந்த காலையிலே சாவுன்னு. ஆமா சார் எப்படி அப்ப என் கம்பெனி போட்டுட்டு நம்ம நாளே வரைக்கும் பேச்சு பேசதான் இருக்கும். செத்தாலும் காலையிலே சாவ வேண்டும். ஆமா சாமி அடி பாத்தியா இது மாரி இது பாரு. யாராத்தா அவருடைய பாத்திருக்கோம். நம் கம்பெனி இருக்கக்கூடிய அனைவரும் பாதித்திருக்கோம். என்ன ஊரு எங்க வார்த்தை சேர்ந்த எங்க வரும்? ஆமா எனக்கு மாமா வெளிவரக்கூடிய இளையராஜா மாமா. இளையராஜா மாமா வீரப்பன் இளையராஜா மாமா. மாமானுடைய பாதித்திருக்கோம். உங்க ஊருக்கு மட்டும் ஒரு மாமாவா இந்த ஊருக்கு மாமாவா? எனக்கு மாமாடா. ஆமா நீ எனக்கு மாமா. சரி சரி ஆமா. மற்றும் எங்க ஊர்ல இருந்து ஆட்டம் பார்க்க வந்துறாங்க. எப்பா வேட்டி துணி நல்லா ஈத்துட்டு வரப்பா. தம்பி ஆட்டம் பார்க்கறதுக்காக வந்துறாங்க. சரிதான். அவங்களுடைய பாதித்திற்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். வணக்கம். தம்பி ஆளு விளக்கு தெரிஞ்சு விட்டது. ஆமா சாமி நாம அமர்ந்து ஓய்வு எடுப்போம். யார் வருவார் என்று பார்க்கலாம். அலுவல கைத்தாமல் பெற்றோம். அடுத்து வந்துட்டாங்க.
இவங்க பூரா எங்க வாரிக்க வந்து மத்தப்பா ஆளை ஒழிச்சிருவாங்கப்பா பத்ராவதி நாடு வந்தாச்சு. பத்ராவதி நாட்டுல எவர்ணாசுரன். ஆமா பத்ராவதி நாடு. ஆமா எவர்ணாசுரம். ஆமா சொர்ணடம். ஆமா பஞ்ச கல்யாண குதிரை. ஆமா 5 லட்சம் பொருந்திய குதிரை. நாடகத்துல பாப்போம். என்னது எதனால தான் ஆட்டி போட்டு போயிடுவோம். திடீர்னு வந்துடும். சிரிக்காதுங்க சிரிக்காத. சிரிச்சா போட்ட ஒரு சூத்து மாதிரி இருக்குது. தண்ணி தாத்துல காலில் நான் வீந்து கும்பிடுறேன். ஏன் பரவ தலிச்சு காலில் வீந்து கும்பிடுறேன். நான் செத்தாலும் பிடாமட்டில செத்தாலும் சரி எனக்கு சப்பாட்டு கேட்காதீங்க. எனக்கு சப்பாட்டு நீ கேட்டா ஒண்ணு 4 அடி சேர்ந்துக்குது. வீட்டுக்கு போனா நாடகம் எப்படி ஆகுது? வீட்டுக்கு வரணும்னு சொன்னா பல பாட்டு வாங்கி வச்சு கம்மி எப்ப கிடைக்கிற பாராம இருக்கு முன்னாடி சத்ததுக்கு அப்புறம் எப்படி? ஆமா அது போனால் போகட்டும். போனா போட்டு விட்டு எவர்ணாசுரம் இருந்தா. ஆமா அர்ஜுனன் போர் வீரன் இருக்கிறான். குதிரை ஓட இது ஆம்பளை குதிரையா பொட்ட குதிரையா? அது ஆம்பளை குச்சி கோலமா இது ஆம்பளை குதிரை தான் இருக்கும். ஆமா உனக்கு அம்மா செஞ்சேங்கம்மா. இல்ல கை வச்சு பார்த்தா குச்சி கோலா இருக்குது. ஆம்பளை குதிரை தான். ஏய் பா ஆஹா அட ஆஹா இது என்ன நச்சினா நச்சினா நம்மளுடைய அசுவத்தை பிடித்து யாரோட இது இங்க கட்டி வச்சிருக்கானே? மாட்டுக்கார பையனா இருப்போம். ஒண்ணு இல்ல நீ யாரோ அது இந்த வனத்தை சுத்தி பார்க்க வேண்டும். மீசா கூட ஒரு டிஃபரெண்டா இருக்கு. என்ன என்ன தடவை டேய் சத்தம் தான் எத்தனாடா பாரத போர் வீரன் அர்ஜுனன். இங்க எவர்னா சொல்லணும். ஆமா கல்யாண குதிரையை கண்டு போக வந்தேன். ஏண்டா கல்யாண குதிரை கட்டி வச்சிருந்தது நான்தான். நீ கட்டி வச்சிரா? நானே கட்டி வச்சிரேன். நீ யார்? நான் யாரு கேக்குறியா? எவர் நான் சொல்றா? எவரோ சொல்றேன். நானும் அசுமதியாக செய்ய போகிறோம். அதனால் பஞ்ச கல்யாண குதிரை வேண்டும். நீதான் கட்டினியா? ஆமா. அடங்காக பட்டு கொண்டாட அந்த அசுவத்தை அவுத்து என் கையில குடுத்துட்டு போ. போடானா அடி படார் படார் வந்துரும். ஒரே வெட்டுதான். அசுவத்தை அவுத்து விடவில்லை என்றால் உனக்கு இருக்காம அட மல்லிக்கு வாடா.
சண்டையாதான் இருக்கணும். இல்ல இல்ல நீங்க யானைக்கு அதிகமா இருந்தாலும் செத்துட்டான் செத்துட்டான். செத்து போட கூட ஏற்றி போது பாருங்க. வைக்க மாறாங்க. என்ன பண்ணணும்? செத்து போனோம் பேசுறாங்க. நாமளும் அதாவது அஸ்வமேத யாகம் செய்ய போகிறோம். யாகம் செய்ய போகும்போது ஒரு யாகம் செய்ய போகும்போது ஒரு உயிரை எடுக்க கூடாது, உயிரை கொல்லக்கூடாது. அதனால் இவன் உயிர் வைக்க வேண்டும். ஆமா, உயிரை திரும்பி எழுப்பிடுங்க. பாவம் தாயில போல மாதிரி பாக்குறான். இன்னும் உயிரே கொடுக்கலாம். எப்படி கேந்துருவா தண்ணி தண்ணி மூஞ்சில ஏந்திருப்பான். புறந்தளிச்ச சாத்தியா இப்ப ஆமா பஞ்சக்கலான குதிரை ஓட்டி போகிறேன். அஸ்வத்தை சென்று நான் யாகம் செய்து விட்டு பிறகு கொண்டு வந்து விடுகிறேன். அர்ஜுன மகாராஜா விடு. எந்த ஒரு குறை இல்லாமல் நீங்கள் தாராளமாக அழைத்து செல்லலாம். நான் தடை செய்ய மாட்டேன். எந்த ஒரு குறையிலும் அழைத்து செல்லலாம். செல்லமா போய் வரேன். அஸ்வத்தை ஓடிட்டு சுத்தி வரணும். கிளம்பு. அஸ்பத்தை பிடித்து 56 தேசமும் வரப்போகுது என்று நல்லடத்தை எழுதி 56 தேசமும் சுத்தி வர அத்தருணத்தில் அது மணிநகராபுரி ஆண்டு வரக்கூடிய சித்ராபாண்டியன் குமார்த்தியா இருக்கும்படியான சித்ராநாதி அம்மனாகப்பட்டது மகனா இருக்கும்படியான பப்புரவன் அழைத்துக் கொண்டு சித்ராநாதி அம்மன் வருகிறது. அவரால் கை தொடரும் போராட தெரியும்.
தங்கையா வணக்கம் 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 வணக்கம். சபை பார்த்தீங்களா? சபை எப்பேற்பட்ட சபை? லட்சுமி ராஜ அமிர்த லட்சுமி ராஜ அமிர்த சபை. ஆமா அப்பா, அந்த உள்ள புவியின் ஒரு மரத்தின் பேரும் அல்ல கடலில் வாழ்கின்ற ஜீவன் பேரும் சிந்தை உள்ள பட்டின பேர் கால பேரும் விலகுகின்ற பிள்ளையால் ஒரு மெல்லியால் பேரும் சந்தன மொழி வழுத்தை யாரும் கூட்டி சாந்தமுடன் நடுவெழுத்தை ஊன்றி பார்த்தால் சுந்தர சேர் ஸ்ரீரங்கம் தன்னில் வாழும் உயரங்கநாதன் நினைச்ச பலாமே. என்ன வணக்கம்? ஓமே பகவத பட்டணி சுண்டல். அருமையான வணக்கம். ஆமா அப்பா, நான் சொல்ல முடியாத வார்த்தை 6. ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள். அதில் இருக்கும்படியான நடுவெழுத்தை எடுத்து உச்சரித்தால் ரங்கநாதன் என வர வேண்டும். எப்படி? ரங்கநாதன். ஆமா. இது ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு வருகாமையில் நீள் தரக்கூடிய மரம் வேண்டும். அதாவது 3 எழுத்தில் இருக்க வேண்டும். அரசு அரசு மரம். நடுவெழுத்து அரசு. அல்ல கடலில் வாழ்கின்ற ஜீவன் வரும். கடலிலே பலவிதமான ஜீவன் வாழும். நான் சொல்ல முடியாத ஜீவன் சங்கு. நடுவெழுத்து இங்கு. இந்தையுள்ள பட்டியல பேர் கால பேரும் இந்த பிராமணி நகரத்திலே புதிதாக ஒரு மனை ஏற்படுத்த வேண்டும். அப்படி என்றால் எதை பெயரை சூட்டினாலும் பொதுவான பெயர் நகர். நடுவெழுத்து அதுவே ஒரு குழந்தையாகப்பட்டது. இந்த வீதி வழியாக சென்று விட்டால் எப்படி சொல்வார்கள்? தாய் தந்தையில் இருந்து வீதி வழியாக செல்கிற பொழுது அனாதை. நடுவெழுத்து அதாவது விலகுகின்ற பிள்ளையால் ஒரு மெல்லியால் பேரும் ஆக வேண்டிய குடும்பத்திற்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று. 2 பிள்ளைகள் ஒரு குடும்பத்திலே நல்ல முறையாக இருந்தால் ஆண் பிள்ளையாக இருந்தால் சுதன். நடுவெழுத்து அதுவே பெண் பிள்ளையாக இருந்தால் கன்னி. நடுவெழுத்து இன்னு. இத கூட்டு ரங்கநாதர். ரங்கநாதன் அவருடைய ரங்கநாதனுக்கு ஒப்பாக அமர்ந்திருக்க முடியாத அருமை தாஜனுடைய வாதாரம். இன்னும் அம்பாள் ஏகாஜானி அம்பாளுடைய வாதாரம். அனைத்து தெய்வத்துடைய வாதாரம். நாடகாசனுக்கு முடியாது. ஆசானுடைய அனைவருடைய வாதாரம். அடியவர்கள் ஒன்று வணக்கம். அப்படி இருந்தாலும் நான் சொன்னேன் என்னுடைய விளக்கம் சித்திராங்கதை தான் தெரியும். என்னுடைய நாடு எது, நகரம் எது, என் தாயார் தந்தையார். அப்படி என்றால் மனிதர்களுடைய ஜெகத்தோடு பரிவாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்திரவக பாண்டியருக்கு ஒரே ஒரு மகள் ஏக புதல்வி. 1000 பாண்டியருக்கு தலைமை தாங்கி வரும்படியான என் தந்தை சித்திரவக பாண்டியர். ஆமா, அண்ணவருக்கு ஒரே ஒரு மகளாக பிறந்து சீர சிறப்போடு இருக்கிற நேரத்தில் அப்பா அங்க என்ன நடந்தது? நான் யாரை மாறிட்டேன்? எப்படி அந்த நைவாரி நடுவிருந்தார் அப்படி இருந்தாலும் நல்ல முறையிலே சரிதான். யாரை மாலையிட்டேன்? அர்ஜுன பெருமானை மாலையிட்டேன். எப்படி எப்பொழுது மாலையிட்டேன்? எப்படி என்றால் அவரோ தீர்த்த யாத்திரைக்கு செல்கின்ற நேரத்தில் எங்களுடைய மணிநேராபுரியிலே வந்து விடியிலே தங்கியிருந்தார். அப்படி தங்கியிருக்கிற நேரத்தில் அவரை என்னை உற்று நோக்கி பார்க்க, அவரை நான் உற்று நோக்கி பார்க்க எங்களுக்கு இருவருக்கும் காந்தர்வ திருமணம் சொல்லும்படியான காதல் கொண்டோம். ஆமாண்டா, அதுதான் காந்தர்வ திருமணம். அப்படி காந்தர்வ திருமணமாக இருந்து நாங்கள் இருவரும் திருமணம் செய்த பிறகு எப்படி என்றால் காதலித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தந்தை பார்த்தார். மகளோடு பேசிக் கொண்டிருப்பது யார் அறிய வேண்டும் என்று தந்தை பார்த்து அப்பா நீ யார் என்று விளக்கத்தை கேட்கின்ற பொழுது என்